பாருங்கப்பா, நான் ஒன்னும் சும்மாலாம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கல. நான் நல்லா யோசிச்சுதான் வந்து பேசிட்டு இருக்கேன். பா, நம்ம குடும்பத்துக்கு நீங்க எடுத்திருக்கிற முடிவு சரி வராதுப்பா. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், விட்டுருங்க ப்ளீஸ். நீ சொல்றத நான் நம்பறதா இல்ல. நீ வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. நீ என்ன வேணா சொல்லு, நான் எடுத்த முடிவுல இருந்து துளி கூட மாற மாட்டேன். மாமா, என்ன மாமா பிரச்சனை? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏய், ஃபர்ஸ்ட் நீ யாரு? இது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எங்க அப்பாவும் பேசிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு சம்மந்தம் எல்லாம் வந்து மூக்க நடிச்சிட்டு இருக்க? ஏய் கபிலா, நாங்க இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தோம். அதோட ஏதோ சவுண்டும் கேட்டுச்சு, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தோம். சவுண்டு கேட்டா இப்படிதான் கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாம நாய் மாதிரி உள்ள நுழைவியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மாமா, என்ன மாமா நீங்க? அவன் தான் ஏதோ சின்ன பையன் கோவமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்க வேற அடிக்க கை வாங்கிட்டு போறீங்க. என்ன இங்க பிரச்சனை? சித்தப்பா, உங்களை தான் கேக்குறேன், இங்க என்ன பிரச்சனை? கா, அத நான் சொல்றேன். அப்பா இந்த எலெக்ஷன்ல நிக்க கூடாதுக்கா. நின்னா அதனால நமக்கு பிரச்சனை தான் அதிகமா வரும். சொன்னா இவர் கேட்கவே மாட்டேறாருக்கா. அப்பா, நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தானே இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா உங்களோட இந்த முடிவினால நம்ம குடும்பம் இன்னும் ஆபத்துல தான் போய் சேரும். பா, அதனாலதான்ப்பா சொல்றேன், இதை விட்டுருங்கப்பா ப்ளீஸ். இல்ல கபிலா, நானும் முதல்ல இது எல்லாத்தையும் யோசிச்சேன். ஆனா நாம யாருக்கிட்ட பயப்படணும்? சித்தப்பாவை எதிர்த்து நிக்கிற அரசியல்வாதிக்கா, இல்ல அந்த வர்மாவுக்கா? அவங்களுக்கு பயந்துதான் நீ சித்தப்பாவை எலெக்ஷன்ல நிக்க வேண்டான்னு சொல்றேன்னா, சித்தப்பா இல்ல, நானே எலெக்ஷன்ல நிக்க கூட ரெடியா இருக்கேன். அக்கா, என்னக்கா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? ஏய், இதுக்கு மேல நீ என்ன பேசினாலும் வேஸ்டா. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறது தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஐலி, மேல காய போட்டிருக்க துணி எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா இங்க அக்கா கூட நின்னு பேசிட்டு இருக்க. அக்கா, நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? இல்லடா, அது அண்ணி ரூம்ல பவர் கட் ஆயிடுச்சாம். ஓ அப்படியா? ஆனா எல்லா ரூம்லயும் லைட் எரியுதே, நம்ம ரூம்ல கூட கரண்ட் இருக்கே. அதான் எனக்கும் தெரியல சிவா, என் ரூம்ல மட்டும்தான் பவர் கட் ஆயிருக்கு. அக்கா, அப்போ உங்க ரூமுக்கு வர லைன் மட்டும் ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு தான் பார்க்க சொல்லணும். ஆனா இந்த நேரத்துல எப்படி வருவாங்க? காலையில தானே கால் பண்ண முடியும். என்னாச்சுக்கா? ஏன் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அக்கா ரூமுக்கு மட்டும் பவர் வரல. இப்ப என்ன, அக்கா ஊரும்ல வந்து தூக்க சொல்ல போறியா? ஹாய். ஆமா, நீங்கிட்ட சொன்னல உனக்கு நைட் ஃபுல்லா ரெக்கார்ட் எழுதுற வேலை இருக்குன்னு. அப்புறம் எப்படி அக்கா ஊரும்ல தூங்க முடியும்? ஆமாமா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்தாதான் அதெல்லாம் முடிக்க முடியும். நான் போறேன். அண்ணி, வேணும்னா நீங்க எங்க ரூம்ல வந்து தூங்குறீங்களா? என்ன ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி அவளுக்கு மாறி மாறி ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேண்டாம், அது சரி வராது. அப்பா, என்ன இங்க என்ன மாநாடு? அதோட சொன்னீங்கன்னா நானும் கலந்துக்குவேன்ல. என்ன விஷயம்? அக்கா ரூம்ல பவர் கட் ஆயிடுச்சு. அச்சச்சோ, எல்லா ரூம்லயும் ஆள் இருக்காங்க. அதான் அக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாவை உள்ள கரண்ட் இல்லாம தூங்கிட்டு இருக்காளா? ஆமாண்ணே, கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவளும் முழிச்சுப்பா.
சிவா, உங்க அக்காவுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் ரூம்ல வந்து தூங்க சொல்ல. அண்ணி நீ இப்ப என்ன சொல்ல வர? என்ன அங்க போய் தூங்க சொல்றியா? ஆ, அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என் ரூம்லயே இருந்துக்கிறேன். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அண்ணி. ஆனா பாவை தூக்க வராம என்ன செய்வா? பாவம் இல்லையா? சரி, பாவைக்காக அங்க தூங்குறேன். திரும்ப வராடா. படியா என்ன இது? அண்ணி சொன்ன மாதிரி போற போக்க பார்த்தா இந்த செலியை இந்திராணி மனுஷன் மாத்திருவான் போல இருக்கே. இது சரி வராது. உடனே இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஐயோ ஐயோ ஐயோ, மாம்சு மாம்சு என்ன குரங்கட்ட குதிச்சிட்டு இருக்கீங்க? என்ன குரங்கா? என்னண்ணே இப்ப என்ன சொல்றீங்க? அயலிமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. நானும் என் மேல அக்கறையோட இருப்பான்னு சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்ல. டேய் சிவா, உங்க அக்கா ஃபீல் பண்ணத பாத்தியா? பார்த்தேன் மாமா, பார்த்தேன். செம்ம ஃபீலிங்ல. மாமா, இப்பயாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இத மனசுல வச்சுக்கிட்டு அக்காவை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அது இதுன்னு அவங்கள கோவப்படுத்தாம இருந்தா சரி. சத்தியமா இனிமே அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். சரிண்ணே, இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இது இப்படியே போனா கண்டிப்பா அண்ணி உங்களை புரிஞ்சுப்பாங்க. பாத்துக்கலாம். புரியுது, அப்படியே செஞ்சிடலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். தூங்கலாமா? பாய். சரி, இன்னைக்கு நான் படுங்க, தூங்கவே படுங்க. மாட்டேன். ஐயோ ஐயோ. நடத்துங்க நடத்துங்க.